ஹாய் எவ்ரிவான். நீங்கள் இப்போ வீடு கட்டிகிட்டு இருக்கீங்க. வீட்டோட இன்டீரியருக்கு பெயிண்ட் பண்ணலாமா இல்லை வால்பேப்பர் பண்ணலாமா அப்படின்ற டவுட்டு கண்டிப்பாக எல்லாருக்குமே வரும். எங்கள் கிளைண்ட்ஸே நிறைய கேள்விகள் கேட்பாங்க இதில். ஸோ அவங்களுக்கு நான் ஒரு ஃபியூ மினிட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதைத்தான் நான் இப்போ வந்து வீடியோவாக பண்ணியிருக்கேன். ஸோ நான் பெயிண்ட் வால்பேப்பர் ரெண்டுக்குமான அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, மெயின்டெனன்ஸ் காஸ்ட், அதை பற்றி நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதனால் உங்கள் வீட்டுக்கு ஒரு ரைட் டெசிஷன் நீங்கள் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ உதவியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து பெயிண்ட். ஸோ பெயிண்ட் அப்படின்றது ரொம்ப சிம்பிளுங்க. இது வந்து ஈஸிலி ஆக்சசபிள் நமக்கு. ஏன் அப்படின்னா தெருவுக்கு ஒரு பெயிண்ட் கடை இருக்கும், நீங்கள் ஈஸியாக வாங்கிடலாம். அண்ட் அதோட இது வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சாய்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அண்ட் இது நம்ம வந்து ஒரு ரூமுக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காது. ஒரு நாள் இல்லை 2 நாள்லேயே நாம் இதை முடிச்சிடலாம். ஸோ ரொம்ப குயிக்காக இருக்கும். அண்ட் இதில் ரொம்ப பெஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா, பழைய பெயிண்ட் இருக்குல்ல, ஓல்டு பெயிண்ட், அதுக்கு மேலேயே நீங்கள் அடிக்கலாம். அது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற தேவை கிடையாது. ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து ஃப்ளாட் பெயிண்ட்டுக்கு. இதில் இன்னொரு டைப் பெயிண்ட் இருக்குது. அதுக்கு என்ன பேர் அப்படின்னா டெக்ஸ்சர்ட் பெயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பெயிண்டில் வந்து 3D மாதிரி டெக்ஸ்சர்ஸ் வரும். அதில் வந்து நிறைய டைப் ஆஃப் டெக்ஸ்சர்ஸ் நம்ம போட்டுக்கலாம். டெப்த் அண்ட் ஸ்டைலை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பெயிண்ட்டோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, ஸ்பீடாக வேலை முடியும், ஃபாஸ்ட்டாக நம்ம அப்ளை பண்ணலாம். அண்டு நீங்களே பண்ணலாம், டிஐஒய் பண்ணலாம். ஸோ டூ இட் யுவர் செல்ஃப்னு நீங்களே ஃப்ரீ டைம் இருக்குன்னா நீங்களே வாங்கிட்டு வந்து பண்ணலாம். ரொம்ப ஈஸி இது. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் எஃபெக்டிவ். ரேட்டு வந்து நமக்கு வென் கம்பேர்ட் டு வால்பேப்பர் இது வந்து ரொம்பவும் ரேட் கம்மி. அண்டு நிறைய ஃபினிஷர்ஸ் அண்ட் டெக்ஸ்சர்ஸ்லேயும் இது வருது. அண்டு நிறைய கலர்ஸ், தௌசண்ட்ஸ் ஆஃப் கலர்ஸ் இருக்குது. அண்ட் அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு யூனிக் டிசைனர் இங்கே ரொம்ப சிம்பிளான ப்ராப்பர்ட்டி வச்சு பண்ணலாம். இப்போ ராயல் ப்ளே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சீப் வச்சு டிசைன் பண்ணுவாங்க, ஸ்பாஞ்ச் வச்சு பண்ணுவாங்க, ஈவன் நம்ம ஜஸ்ட் ஃபிங்கர்ஸை வச்சு நிறைய டிசைன் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு 4லேருந்து 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ரீபெயிண்டிங் நீங்கள் அவசியம் பண்ணணும். ஸோ அது உங்கள் வீட்டோட வியர் அண்ட் டியரை பொறுத்து இருக்குது. அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஃப்ளாட் பெயிண்ட் வந்து ஸ்மூத்தாக இருந்தாலும் டெக்ஸ்சர்டு பெயிண்டில் என்ன ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்னா, அதில் வந்து டஸ்ட்டு போய் ட்ராப் ஆகும். ஸோ அது நம்ம வந்து அடிக்கடி நீங்கள் டஸ்டிங் பண்ணணும், இல்லைன்னா ஒரு லைட் வேக்கமிங் பண்ணுற மாதிரியான தேவை இருக்கும் அதில். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து வால்பேப்பர். ஸோ வால்பேப்பர்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன், ஃப்ரம் ட்ரெடிஷ்னல்லேருந்து மாடர்ன் வரைக்கும் அவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆத்தங்குடி டைல்ஸில் இருக்க டிசைன் அப்படியே நம்ம வால்பேப்பரில் கொண்டு வரலாம். அண்ட் ஈவன் இப்போ 3D லுக் கூட நமக்கு வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 8லேருந்து 15 வருஷம் வரையும் இருக்கும். கரெக்டாக மெயின்டைன் பண்ணலாம். ஸோ அதை நீங்கள் சரியாக மெயின்டைன் பண்ணோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் இருக்குது. ஒரு 5 டைப்ஸை பற்றி நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வினைல் வால்பேப்பர்னு சொல்லுவோம். இது வந்து மாய்ச்சர் ரெசிஸ்டண்ட். அது அண்டு மெயின்டைன் பண்ணுறது ஈஸி. ஸோ இது வந்து கிச்சன் அண்டு பாத்ரூம்க்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ரெண்டாவது டைப் பார்த்தீங்கன்னா ஃப்ளோக் ஆர் ஃபேப்ரிக் பேக்டுன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு எலிகண்ட் ஃபீலை கொடுக்கும். ஸோ லோ டிராஃபிக் ஏரியாவில் இதை நீங்கள் பயன்படுத்தலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா ஃபாயில். இது வந்து ரொம்ப ஷைனியாக லக்ஸரியாக இருக்கும். நாலாவது பார்த்தீங்கன்னா ஃபைபர் கிளாஸ். இது வந்து ரொம்ப டியூரபிள், ரொம்ப நாளைக்கு நீடிச்சு வரும். அண்ட் இது ஃபயர் ரெசிஸ்டன்ட் அண்ட் மாய்ச்சர் ப்ரூஃப். ஸோ அதனால் வந்து நீங்கள் ரொம்ப சேலஞ்சிங்கான ஏரியாவில் இதை நீங்கள் பயன்படுத்தலாம். அதாவது பாத்ரூம் இது மாதிரி ஏரியாவில் பயன்படுத்தலாம். அடுத்து 5வது பார்த்தீங்கன்னா லிக்விட் வால்பேப்பர்னு சொல்லுவோம். இது வந்து எப்படின்னா லிக்விடாக இருக்கும். இதை வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் அது வந்து ட்ரை ஆகி ஒரு டெக்ஸ்சர் ஃபார்ம் ஆகும். ஸோ இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, வால்பேப்பரோட பெரிய அட்வான்டேஜே வந்து ஹை இம்பேக்ட் விஷுவல் கொடுக்கும். ஸோ விஷுவல் வந்து ரொம்ப கிளியராக சூப்பராக இருக்கும். அந்த வீட்டுக்குள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு அது ஒரு ஃபோக்கல் பாயிண்ட் மாதிரி ஆகிடும். அதை தான் மக்கள் பார்ப்பாங்க. அண்ட் இது வந்து இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா லாங் லைஃப் ஸ்பேன். பெயிண்ட்டோட கம்பேர் பண்ணும்போது ஒரு 3 டைம்ஸ் அதிக லைஃப் ஸ்பேன் நமக்கு இது கிடைக்கும், கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டோன்னா. அண்ட் அடுத்து இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, டியூரபிள் ஆப்ஷன்ஸ். எப்படின்னா இப்போ வந்து மாய்ச்சர் அதிகம் இருக்கிற ஏரியாவா வினைல் வால்பேப்பர் போகலாம், ஹை டிராஃபிக் ஏரியாவா ஃபைபர் கிளாஸ் போகலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் நமக்கு பெயிண்டில் பெருசாக இருக்காது. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வாலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கவர் பண்ணிடும். இப்போ வாலில் ஒரு கிராக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதை நம்ம வந்து கிராக் ஃபில்லர் வச்சு பட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணுவோம் தேய்ச்சிட்டு. அது வந்து நீ ஒத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அது. ஸோ அதை வந்து கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பெயிண்டர் தான் அதை கரெக்டாக கவர் பண்ணுவாங்க, இல்லைனா அதை கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் நம்ம வந்து வால்பேப்பர் யூஸ் பண்ணோன்னா அந்த பட்டியெல்லாம் பார்த்துட்டு வால் கிராக் வச்சதுக்கப்புறம் டேரெக்டாக நம்ம அதை ஒட்டிட்டோன்னா ஒன்றுமே தெரியாது. ஸோ வந்து கவர் பண்ணிடும், ஃப்ளாஸை, வாலில் இருக்கக்கூடிய ஃப்ளாஸை கவர் பண்ணிடும்.
அண்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய வால்பேப்பரில் என்ன சொல்கிறாங்கன்னா தெர்மல் அண்ட் அக்வாஸ்டிக் பெனிஃபிட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஹீட்டை வந்து கம்மி பண்ணுது, அதே நேரத்தில் ஒரு நல்ல சவுண்ட் ப்ரூஃப் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அட்வான்டேஜ். இதோட டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து காஸ்ட்டு தாங்க. ஏன்னா காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம். அதாவது கம்பேர்ட் டு பெயிண்ட் 2x இருக்கும், 2 மடங்கு இருக்கும். அண்டு நம்ம பெயிண்ட் வந்து நீங்களே கூட பண்ணலாம். ஆனால் இங்கே இது வந்து நீங்களே பண்ண முடியாது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு ஸ்கில்டு லேபர் தான் இதை பண்ண முடியும். ஸோ ஈஸியாக எல்லாருமே ஒட்டிட முடியாது. அடுத்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டைம் கன்சியூமிங். எப்படி பெயிண்ட் வந்து ஒரு ரூம் ஒரு நாளில் பண்ணிடலான்னா இது அப்படி பண்ண முடியாது, டைம் எடுக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், பெயிண்ட்லேருந்து நம்ம வந்து ஓல்டு லேயரில் புதுசை ஏற்றிடுவோம். பட் இதில் அப்படி பண்ண முடியாது. நீங்கள் பழசை வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் புதுசுக்கு போகணும். ஸோ காஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியாவில் வந்து பெயிண்ட்டோட காஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 20லேருந்து 60 வரைக்கும் இருக்கும். அது வந்து குவான்டிட்டி, அவங்களுடைய குவாலிட்டி அண்ட் ஃபினிஷை பொறுத்தது. பட் வால்பேப்பர் பார்த்திங்கன்னா பேசிக்கே வந்து 70லேருந்து தான் ஸ்டார்ட்டே ஆகும். 70 to 150 அப்படி போகும் பேசிக்கே. ஸோ இதை உள்ள இன்னும் நீங்கள் வந்து ஸ்பெஷாலிட்டி போகணுன்னா இன்னும் காஸ்ட் கூட போகும். ஸோ வந்து உங்களுக்கு வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கணும், ஃபாஸ்ட்டாக இருக்கணும், ஃப்ளெக்சிபிள் ஸ்டைலிங் இருக்கணும்னா பெயிண்ட்டுக்கு போயிடுங்க. இல்லை எனக்கு வந்து போல்டு டிசைன் இருக்கணும், ஒரு டெக்ஸ்சர்டாக இருக்கணும், லக்ஸரியாக இருக்கணும், ரொம்ப நாள் வரணும் அப்படின்னா நீங்கள் வால்பேப்பர் போயிடுங்க. இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, ஹைப்ரிட் ஆப்ஷன். என்னென்னா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறது. அதாவது இப்போ ஒரு ரூம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வால் மட்டும் நீங்கள் வந்து வால்பேப்பர் பண்ணிவிட்டு மீதி 3 வாலை நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து காஸ்ட்டை குறைக்கலாம். அதே நேரத்தில் உங்கள் வீட்டோட லுக்கை வந்து எலிகண்ட்டை அதிகப்படுத்தலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள், பெயிண்ட்டாக இல்லை வால்பேப்பரானு. அண்ட் இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தெரிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இதை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எ பிக் தேங்க்ஸ் ஃப்ரம் டீம் வீடோ ரீடோ.